அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். 20ஆம் நூற்றாண்டு இந்திய வரலாறு ஒரு பாதி சுதந்திர போராட்டத்திற்கு என்றும் அதை தொடர்ந்து வந்த சில 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய தேசம் தன்னைத்தான் உலக அரசியலில் ஈடுபடுத்திக் கொண்டு மிக உயர்ந்த ஒரு வல்லரசாகும் முயற்சியிலே பல்வேறு தலைவர்களினுடைய வழிகாட்டுதலில் வளர்ந்த கதைகளும் தான் அதிகம் இருக்கும். 1947ஆம் ஆண்டு சுதந்திர இந்தியா பிறந்தது. அதைத் தொடர்ந்து இங்கே அடுத்த 20-30 ஆண்டுகள் அரசியல் சார்ந்தும் பொருளாதாரம் சார்ந்தும் சமூக மாற்றங்களும் தொழில் புரட்சி இவைகளினுடைய தாக்கமும் அறிவியல் வளர்ச்சி இது சார்ந்து இந்திய தேசம் அடைந்த முன்னேற்றம் என்று 70 வரையிலும் பல்வேறு மாற்றங்களுக்கு இந்திய தேசம் தன்னையே தான் வருடா வருடம் உட்படுத்தி கொண்டு சென்றது. இதற்கிடையே உணவு பற்றாக்குறை, பல்வேறு போராட்டங்கள் இதையெல்லாம் கடந்து இந்திய தேசம் தன்னையே தான் தன்னிறைவாக்கிக் கொண்டு 1980-90களுக்கு பிறகு உலகமயமாக்கலின் தாக்கத்தினாலே பீடுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சுதந்திரம் அடைந்த பிறகு இங்கே புதிய இந்தியாவிற்கு அடிக்கோல் நட்டவர்களிலே மிக முக்கிய தலைவராக கருதப்படும் தமிழகத்தை தேர்ந்த கல்வித் தந்தையாய் எல்லோராலும் கொண்டாடப்படும் திரு காமராஜர் அவர்களை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுப்பட்டி என்ற சிற்றூரிலே பிறந்தார். இவருடைய தந்தையார், பாட்டனார் இவர்களெல்லாம் அந்த ஊரிலேயே தேங்காய் மண்டி வைத்து வியாபாரம் செய்து வந்தார்கள். இவர்களுடைய குலதெய்வம் அன்னை காமாட்சியாக இருப்பதாலே அந்த பெயரையே இவருக்கும் இயற்பெயராக சூட்டினார்கள். இவருடைய தந்தையார் இவருடைய 6 வயது காலத்திலேயே இறந்துவிட்டு போனார். அதைத் தொடர்ந்து வெகு சீக்கிரத்தில் இவருடைய பாட்டனாரும் இறந்தார். அதனால் இவர் சிறுவயது முதல் தன்னுடைய பாட்டி மற்றும் சிவகாமி அம்மையாராகிற தன்னுடைய தாயாரின் அரவணைப்பில்தான் வளர்ந்தார். 5 வயதடைந்திருந்த போது அந்த ஊரிலேயே இருந்த துவக்கப் பள்ளியிலே இவர் சேர்க்கப்பட்டார். ஆயினும் சிறிது காலத்திற்கெல்லாம் குடும்ப சூழ்நிலை, கல்வியில் நாட்டமில்லாமல் அதிலிருந்து வெளியேறினார். அதைத் தொடர்ந்து இவருடைய மாமன் திரு கருப்பையா என்பவர் நடத்தி வந்த துணி வியாபாரம் செய்யக்கூடிய கடையிலே இவர் அமர்த்தப்பட்டார். 10-12 வயது வரையிலும் அந்த கடையிலே அமர்த்தப்பட்டிருந்த நிலையில் இவருக்கு இந்திய தேசத்தினுடைய சுதந்திர போராட்டம் குறித்த விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது. கடைக்கு வியாபாரத்திற்கு வருபவர்கள் அப்போது இங்கே நடந்து வந்த அரசியல் மாற்றங்கள், சுதந்திர போராட்டம் குறித்த செய்திகள், அண்ணல் காந்தியடிகளை குறித்த விஷயங்களை பேசுவதையெல்லாம் கேட்டு அதன் மூலமாகவே இந்திய தேசத்தின் தன்மைகளையும் அது இன்றைய தினத்தில் அடைந்திருக்கக்கூடிய மாற்றங்களையும் அறிந்து கொண்டார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை காந்தியடிகள் அறிவித்த போது சிறு வயதிலே இவர் கேட்டு தெளிந்த இந்தியாவினுடைய பாரம்பரியம்தான் அதிலே தன்னை தான் எப்படியாவது உள்நுழைத்து கொண்டு தானும் அந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று உத்வேகப்படுத்தியது. சிறு வயதில் பெற்ற தாயாரை பார்த்து கொள்ள வேண்டிய வயதில் இவர் வியாபார கடையிலே இதுபோன்று அரசியல் குறித்து பேசுவதும், சத்தியாகிரக நிகழ்ச்சிகள், அங்கே நடந்து வந்த பஞ்சாயத்து அமைப்புகளின் கூட்டங்களிலே கலந்து கொள்வதும், தன் வயது ஒத்தவர்களோடு பேசும்போதெல்லாம் சுதந்திர போராட்டம் குறித்தும் காந்தியடிகள் தொடக்கமான தலைவர்கள் குறித்தும் இவர் எப்போதும் பேசுவதையும் பார்த்த வீட்டில் இருந்தவர்களும் உறவினர்களும் இவர் இப்படியே போய்விட்டால் நாட்டிற்கான பிள்ளையாய் விடுவாரோ, இவரால் இவருடைய தாயாருக்கான உதவி செய்ய முடியாமல் போய்விடுமோ என்று அஞ்சி திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு உறவினர் நடத்தி வந்த துணி வியாபார கடைக்கு இவரை அனுப்பி வைத்தார்கள். அந்த வயதில் இவர் திருவனந்தபுரத்தில் கழித்த காலங்களிலே கேரள தேசத்தில் நடந்து வந்த சுதந்திரம் போர் குறித்த போராட்டங்கள், அது குறித்த செய்தி பரிமாற்றங்கள் இவற்றிலெல்லாம் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். மிக முக்கியமாக அந்த வயதிலே கேரள தேசத்தில் நடந்த முக்கிய போராட்டமாய் கருதப்படும் வைக்கம் கோயில் நுழைவு போராட்டத்திலே முக்கிய பங்காற்றினார். வைக்கம் மிகவும் புனிதமான பண்டைய கேரள தேசத்தின் ஆன்மீக திருத்தலம். வைக்கத்தப்பன் என்ற பெயரிலே சிவபெருமான் குடிகொண்டிருக்கும் அந்த கோயிலில் குறிப்பிட்ட சமுதாயங்களை சேர்ந்தவர்கள் கோயிலுக்குள்ளே பிரவேசம் செய்யக்கூடாது, இறைவனை தரிசிக்க கூடாது என்று சட்டங்கள் இருந்த காலம். அதை எதிர்த்து பல தலைவர்களும் போராடி எல்லா தரப்பு மக்களும் உள்ளே சென்று சிவபெருமானை தரிசிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். அந்த போராட்டத்திலே காமராஜரனுடைய பங்களிப்பு அண்ணல் காந்தியடிகளை இப்படி ஒரு ஆளுமை உருவாகி வருவதை திருப்பி பார்க்கும்படியாக பிற்காலத்தில் செய்தது.
மதுரையில் காந்தியடிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த ஒரு பெருங்கூட்டத்திலே முதலில் காந்தியடிகளினுடைய சொற்பொழிவை கேட்டார். அவர் கொண்டிருந்த தீர்க்கமான எண்ணங்கள், அவர் கொண்டிருந்த எதிர்கால இந்தியாவிற்கான பார்வை, இவைகளெல்லாம் காமராஜரை பெரிய அளவிலே ஈர்த்தது. அன்று முதல் தன்னையே தான் காந்தியடிகளினுடைய சீடராக கருதி அவரை பின்தொடர்வதும் அவருடைய கோரிக்கைகள், மக்கள் நலத் திட்டங்களிலே கலந்து கொள்வதையும் தன் வாழ்க்கைக்கான லட்சியமாக கருத்தில் கொண்டார். காந்தியடிகள் தொடங்கி வைத்த வெள்ளையனே வெளியேறு, ஸ்வதேசி இயக்கம் முதலியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். மதுரை மாநாட்டில் பேசிய காந்தியடிகள் கள்ளுக்கடைகளை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும், மக்கள் சுவதேசி பொருட்களையே உபயோகப்படுத்த வேண்டும், காதி உடை அணிந்து கொள்வது குறித்து இப்படி முக்கிய மாற்றங்களை, முன்னெடுப்புகளை பற்றி பேசினார். அதையெல்லாம் உள்வாங்கிய காமராசர் தான் இனிமேல் காந்தியடிகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை, இந்திய தேசத்தின் முன்னேற்றத்திற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று உறுதி பூண்டார். விருதுநகரில் அப்போது இயங்கி வந்த காங்கிரஸ் கட்சியோடு தன்னை தான் இணைத்துக் கொண்டு அவர்களுக்கான தொண்டுகளிலே தன்னுடைய பங்களிப்பையும் செய்து வந்தார். அதன் முதல் அங்கமாக காந்தியடிகளின் சொற்பொழிவுகளை புத்தகங்களாக எழுதி பிரசுரித்து அவற்றை பொதுமக்களிடையே பரப்ப வேண்டிய பணி. இதற்காக நிதி சேகரிப்பது இவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த முதல் பணி. அதிலே மிகவும் ஆர்வமாக கலந்து கொண்டு நிதி தேடி சென்றவர்கள் இடமெல்லாம் காந்தியடிகளினுடைய தொலைநோக்கு பார்வை, அவருடைய தலைமை பண்புகளையெல்லாம் பேசி அவர்களிடமிருந்து நிதி திரட்டி கொண்டு வந்தார். இப்படி சிறுக சிறுக காந்தியடிகளின் பால் ஈர்க்கப்பட்டு அவர் அறிவித்த எல்லா போராட்டங்களிலும் கலந்து கொண்டார் திரு காமராஜர். இந்திய சுதந்திர போராட்டத்தில் 1920ஆம் ஆண்டு தொடங்கி 47இல் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக அந்த இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலங்கள் 6 முறை தனித்தனியே சிறையில் அடைக்கப்பட்டார் திரு காமராஜர் அவர்கள். இவர் முன்னெடுத்த எல்லா போராட்டங்களும் காந்தியடிகளின் வழிகாட்டுதலின்படியே நடந்தது. அந்த காலத்தில் தமிழகத்தில் காங்கிரஸ் 2 பிரிவுகளாக வளரத் தொடங்கியிருந்தது. ஒன்று திரு சத்தியமூர்த்தி அவர்களின் தலைமையிலும், மற்றொன்று மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் தலைமையிலும். ராஜாஜி அவர்கள் கொண்டிருந்த பார்வைகளிலும் சத்தியமூர்த்தி அவர்களுடைய பார்வை இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு உதவும் என்று நம்பிய காமராஜர் திரு சத்தியமூர்த்தி அவர்களை தன்னுடைய ஆச்சாரியராக ஏற்றுக்கொண்டார். அவரோடு பேசி பழகுவதற்கு காலம் வாய்த்த போதெல்லாம் அதை மிக நல்ல முறையிலே உபயோகப்படுத்தி கொண்டு தலைமை பண்புகளையும், திட்டவட்டமாக பேசுவதையும், அறிவுரை வழங்குவதும், தொண்டர்களோடு தான் கொண்டிருக்கக்கூடிய நலத்திட்டங்கள், இது குறித்த விசாரம், இவற்றிலெல்லாம் இதனுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் திரு சத்தியமூர்த்தி அவர்களிடமிருந்தே பயின்றார் என்று கொள்ளலாம். 1940களின் ஆரம்பத்தில் திரு சத்தியமூர்த்தி அவர்கள் இறந்துபட்டு போனார். ராஜாஜி அவர்களும் காங்கிரஸிலிருந்து தான் ஓய்வெடுப்பதாக கூறி விலகிவிட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை அடுத்து முன்னேற்ற பாதையிலே, வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்வதற்கு தலைமைக்கான பண்புகளோடு கூடி ஒருவர் இல்லாத சூழலில் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலையிட்டு காமராஜர் அவர்கள்தான் அந்த இடத்திற்கு பொருத்தமாக இருப்பார் என்று கருதி காமராஜரை அந்த காங்கிரஸ் கட்சிக்கான தலைமை பொறுப்பை ஏற்கும்படியாக பணித்தார். அதை ஏற்றுக்கொண்டு காமராஜர் அப்போது நடந்த பல்வேறு தேர்தல்களிலே முதன்மை இடத்தை பிடித்து அதன் மூலம் மக்கள் நல பணிகளையும் சிறப்பாக செயல்படுத்தி அதன் மூலம் காங்கிரசினுடைய உயர்மட்ட தலைவர்களிடம் நல்ல பெயர் எடுத்தார். இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு இங்கே ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்களிலும் திரு காமராஜர் அவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. உடனடியாக பொருளாதார ரீதியாக இந்தியாவை வலுப்படுத்த வேண்டும். அதேபோல் உணவு பற்றாக்குறையை உடனடியாக தீர்க்க வேண்டும். இதுபோன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு இந்திய தேசம் முக்கியத்துவம் கொடுத்தது. அப்படிப்பட்ட சூழலில்தான் 1947ற்கு பிறகு 5 ஆண்டு திட்டங்களை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் வகுத்து இந்தியாவெங்கிலும் இயற்கை வளங்களை பலப்படுத்துவது, அணைகள் கட்டி அதன் மூலம் நதிகளில் இருக்கக்கூடிய நீர்வரத்தை, மிக முக்கியமான ஆதார பொருளாக இருக்கும் நீர்வரத்தை சேமித்து பல பகுதிகளுக்கும் அதை பங்கிட்டு கொடுப்பது, அதன் மூலம் விவசாயத்தை மேம்படுத்துவது, விவசாயத்திலே அதிகப்படியான பொருளீட்டுவதற்காக வேண்டி பல அறிவியல் சார்ந்த மாற்றங்களை முன்னெடுத்தது என்று பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய 5 ஆண்டு திட்டங்கள் இந்தியா எங்கும் பிரபலமடைந்தது. அந்த காலகட்டத்தில் தமிழகத்தின் தலைமை பொறுப்பு ஏற்றிருந்தார் திரு காமராஜர்.
அதற்கு முன்பாக ஒருங்கிணைந்த மாகாணமாக மெட்ராஸ் மாகாணமாக இருந்த பகுதிகளெல்லாம் மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்த காலம். அப்போதுதான் ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு இவைகளெல்லாம் எல்லை வகுக்கப்பட்டு மொழி சார்ந்த எல்லைகள் நிறுவப்பட்டு பிரிக்கப்பட்டிருந்த காலம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருங்கிணைந்த மெட்ராஸ் மாகாணத்தின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு உருவெடுத்திருந்த காலம். இந்த பெயரும் சூட்டுவதற்கு முன்பாகவே இங்கே முதலமைச்சராக ஆனார் திரு காமராஜர். பள்ளிக்கல்வி, சிறார்களுக்கான முன்னேற்றம் இவைகள்தான் நாட்டினுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று நம்பினார். இவருடைய காலகட்டத்திலே அமைச்சரவையில் 8 முதல் 10, 12 அமைச்சர்கள் மட்டுமே இருந்தார்கள். மிகவும் சிறிய அளவிலான அமைச்சரவையை அமைத்துக்கொண்டு ஒவ்வொரு அமைச்சரும் அந்த துறை சார்ந்த நல்ல தெளிவான அறிவு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்பினார். அப்படி இருப்பவர்களை கொண்டு செயல்பட்டால் நாம் சிறிய அளவிலான அமைச்சரவையிலேயே பணியாற்றி விடலாம் என்று நம்பினார். அதன்படி சிறார்களுக்கான பள்ளிக்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஒவ்வொரு 3 கிலோமீட்டருக்கும் ஒரு பள்ளி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரே காலகட்டத்தில் சற்றேறக்குறைய 10,000த்திற்கும் மேற்பட்ட தொடக்கப் பள்ளிகள் தொடங்கப்பட்டன. அப்படியும் மாணவர்கள் அதிகம் சேராத நிலையில் எல்லா நாட்களும் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இதற்காக வேண்டி நிதி ஆலோசனை முதலியவற்றையெல்லாம் செய்து போதிய நிதியை ஒதுக்கி எல்லா மாணவர்களுக்கும் உணவு வழங்குவது, பள்ளியிலே மாணவர்களுக்கு இடையே வேறுபாடு இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற கருத்தில் மாணவர்களுக்கு ஒரே மாதிரியான சீருடைகள் வழங்குவது முதலிய திட்டங்களை கொண்டு வந்தார். இதனால் 10 ஆண்டுகளில் இங்கே கல்வி கற்றவர்களுடைய விகிதாச்சாரம் 18% 36% உயர்ந்தது. இது தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருந்தது. ஆயினும் 1960ஆம் ஆண்டுகளிலே இங்கே மொழி சார்ந்த சில பிரச்சனைகளும் அதைத் தொடர்ந்து உணவு பஞ்சமும் பெரிய அளவில் அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தியது. 1950-60களில் தன்னை தேடி வந்த பல்வேறு பதவிகள் நம்மை தேடி வந்தாலும் கூட அதிலே பங்கு கொண்டு சரியான முறையில் பணியாற்ற முடிந்தால் மட்டுமே அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லாத போது பெருமைக்காக அதை வாங்கி வைத்துக்கொண்டு செயலாற்றாமல் இருப்பது தவறு என்று கூறி தமக்கு நேரமின்மையின் காரணமாக பல்வேறு பதவிகளையும் வேண்டாம் என்று ஒதுக்கினார். 1950களிலே ராஜாஜி அவர்களுக்கும் காமராஜர் அவர்களுக்கும் பல்வேறு நிலைகளிலே கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தன. இவையெல்லாம் 1965ஆம் ஆண்டு நடந்த தமிழக அளவிலான தேர்தலிலே எதிரொலித்தது. இதைத் தொடர்ந்து இந்திய அளவில் அரசியல் மாற்றங்கள் பலதும் நிகழ்ந்த காலம். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அகால மரணம், அதைத் தொடர்ந்து லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடன் சிறுகாலம் இருந்து அவருடைய அகால மரணம், அதைத் தொடர்ந்து காங்கிரசினுடைய தலைமை பதவிக்கு திரு இந்திரா காந்தி அம்மையாரை கொண்டு வந்தது என்று இந்திய அளவில் பல முக்கியமான அறிவியல் முடிவுகளை எடுப்பதற்கு காமராஜர் அவர்கள் காரணமானார். வாழும் காலமெல்லாம் திருமணம் செய்து கொள்ளாமல், தனக்கென்று ஏதொன்றையும் சேர்த்து வைத்துக் கொள்ளாமல், தனக்கான பதவிகளுக்கான உரிமைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு கடமையே தன்னுடைய செயலாக இருக்கும்படியாக, மக்கள் பணியே தன் செயலாக இருக்கும்படியாக வாழ்ந்து 1975ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். இவர் மரணத்திற்கு பிறகு இவருக்கு இந்திய தேசத்தின் மிக முக்கிய உயரிய விருதான பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது. கல்வி தந்தையாக அறியப்படுபவரும் 1950கள் தொடங்கி தமிழகத்திலும் இந்திய அளவிலும் நடந்த பல்வேறு அரசியல் பொருளாதார மாற்றங்களுக்கு காரணமாக அறியப்படுபவருமான திரு காமராஜர் அவர்களுடைய சிறப்புகளையும் வரலாற்று நிகழ்வுகளையும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.